தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 39 சங்கீதங்களை முடித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே 40வது சங்கீதம். இந்த சங்கீத செய்திகளிலே ஏதாவது குறிப்பிட்ட ஒரு சங்கீதத்தையோ அல்லது சில சங்கீதங்களையோ அவற்றின் செய்திகளையோ நீங்கள் மிஸ் பண்ணி இருந்தால், தவற விட்டிருந்தால், யூடியூபில் இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பை நீங்கள் காணலாம். அதே தொகுப்பை நீங்கள் mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலும் நீங்கள் கண்டு களிக்கலாம். இந்த காரியத்தை குறித்து, இந்த செய்தியை குறித்து மற்றவர்களிடத்தில், உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அவர்களிடத்தில் சொல்லி அவர்களும் ஆண்டவருடைய நன்மை கிருபைகளை பெற்று மகிழத்தக்கதாக அவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் அறிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு 40ஆம் சங்கீதம். அடைப்பு குறிப்புகளை பார்க்கும் பொழுது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். ராக தலைவன் என்று சொன்னால் பாடகர் குழு தலைவன் என்று சொல்லலாம். இஸ்ரவேலிலே நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, ஆலயம் இருந்தது, ஜபாலயம் இருந்தது. இப்படி சில வழிபாட்டு ஸ்தலங்கள் இருந்தன. அவற்றிலே பாடகர் குழு உண்டு. நம்முடைய ஆலயங்களில் வைத்திருக்கிறோமே குவாயர் என்று சொல்லி, அந்த மாதிரி இப்படிப்பட்ட குவாயர், பாடகர் குழு, இதை நடத்தக்கூடிய, பாட்டிலே பயிற்சி கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர், ராகத் தலைவன் என்று நாம் சொல்லலாம். இப்படி ராகத் தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஆலயத்திலே பாடுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த 40வது சங்கீதம். இந்த 40வது சங்கீதத்தின் பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட அப்சலோம் மூலமாக, தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோம் மூலமாக பெற்ற அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அவற்றின் அடிப்படையிலே, அவற்றின் பின்னணியத்திலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். பின்னர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, இந்த உலகத்திலே வந்து ஊழியங்கள் செய்தாரே, அதை குறித்த சில வசனங்கள் ஒப்புமையாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் காண்கிறோம். அதன் முதலாவதாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். இதை அப்போஸ்தலன் மேற்கோள் காட்டி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். எபிரேயர் நூலை எழுதியது யார்? இது பவுல் அல்ல, யாரோ ஒருவர் என்று சொல்கிறார்கள் பலர். ஆனால் எபிரேயருக்கு எழுதிய நிருபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபமும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பழைய வேத சுவடிகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய எபிரேயருக்கு எழுதின நிருபம்
என்று நாம் பார்க்கிறோம். சரி, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்பீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லி நவேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காலத்திலே புஸ்தக சுருளிலே தம்மை குறித்து எழுதியிருப்பதாக இயேசுவானவர் சொல்கிறார். புஸ்தக சுருளிலே எங்கே? 40வது சங்கீதத்திலே என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆக இந்த சங்கீதம் மேசியாவின் வருகைக்கு முன்மொழியாக கூறப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்திலே தாவீது குறித்து வைத்திருக்கக்கூடிய சில கருத்துக்கள் முதல் 5 வசனங்களிலே தாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற எண்ணிறந்த நன்மைகளை குறிப்பிடுவதாக முதலாவதாக நாம் பார்க்கிறோம். 40ஆம் சங்கீதம் முதல் 5 வசனங்கள், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். எண்ணிறந்த நன்மைகள், ஆண்டவர் செய்த நன்மைகள், செய்யும் நன்மைகள் எண்ணிக்கைக்கு மேலானவை என்று சொல்லி முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறாராம்? 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, குழியிலிருந்து தூக்கியே எடுத்திருக்கிறார். குழி என்று சொல்லும் பொழுது பாதாளம் என்று சொல்லியும் மொழிபெயர்க்கலாம். பாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் தாவீது, அவனை ஆண்டவர் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். உளையான சேறு, அந்த சேற்றிலிருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்திருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த குழி, உளையான சேறு இதெல்லாம் பாவத்தின் அடையாளங்கள். பாவத்திலிருந்து ஆண்டவர் தம்மை மீட்டெடுத்த காரியத்தை, மீட்டெடுத்த நன்மையை முதலாவதாக தாவீது அறிவிப்பதாக இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கன்மலையின் மேலே கர்த்தர் தன்னை நிறுத்தி இருப்பதாகவும் தாவீது அறிவிக்கிறான். கன்மலை கிறிஸ்து. பாவத்திலிருந்து திரும்பி இயேசுவினிடத்தில் பூரணமாக அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நன்மை, சிறந்த நன்மை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய சாட்சியம் அதுதானே. செப்டிக் டேங்கிலே கிடந்த எண்ணெய் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த விரல்களினாலே தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கண்மலையிலே நிறுத்தி பேசு என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்தமானவர். நம்மை குழியிலிருந்து தூக்கி எடுத்து பாவ சேற்றிலிருந்து நம்மை விடுதலை பண்ணி கண்மலையிலே நிறுத்தி இருக்கிறார். உயர்ந்த ஒரு இடம், ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றக்கூடிய அளவிலே கர்த்தருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து சுகப்படுத்தி சுபிட்சமாக வைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு மனதிலே நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. தொடர்ந்து வாசிக்கிறோம், நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். தடம் புரளாமல், வழி விலகாமல் கர்த்தருடைய பாதையிலே நிற்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருந்து நம்முடைய வழிகளிலெல்லாம் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அப்பேற்பட்ட அளவிலே ஆண்டவர் நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார், பாதைகளை செவ்வைப்படுத்தி இருக்கிறார். மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன் என்றெல்லாம் ஆண்டவருக்கு கிறிஸ்துமஸ் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே. ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே அதே போல ஏசாயா 9:6 காணப்பட்ட நாமங்களின் சிறப்புகள் எல்லாவற்றையும்
நாதராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமாக்கி தந்திருக்கிறார். எண்ணிறந்த நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. அப்படியா? ஆமா தானே? பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பும் என்று கேட்டோமா? கேட்கலையே. ஆண்டவர் தந்தார். குமாரனே, உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தும், உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடும் கேட்டோமா? இல்லையே. தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆண்டவரே, இன்றைக்கு முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசத்தை தாரும் கேட்டோமா? கேட்கலையே. தந்து கொண்டிருக்கிறாரே. சர்ன்னு இழுத்துக்கிட்டு இருக்கோமே. கேட்காத நன்மைகளை ஆண்டவர் வாலிய தந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கும் நன்மைகளை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தந்தருளுவார். யோவான் 14:13 நாம் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அடுத்த வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக அவைகளை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னென்ன நன்மைகளை செய்வார்? எந்தெந்த நன்மை ஆண்டவர் நமக்கு செய்கிறாரோ அந்தந்த நன்மையினாலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரக்கூடிய எல்லா நன்மைகளையும், எண்ணிறந்த நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எண்ணிறந்த நன்மைகள் சூழ பெற்றவர்களாக உட்கார்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலும் எண்ணிறந்த நன்மைகள். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? இதையெல்லாம் தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்த்தால், முதல் வசனத்திலிருந்து பொறுமை. கர்த்தரிடத்திலே பொறுமையாக காத்திருந்தார். பொறுமை கர்த்தர் செய்வார். என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் என்னை உடைக்க மாட்டார். ஆண்டவர் என்னை உபயோகிப்பார். எனவே எனக்கு தேவையான ஒவ்வொன்றையும், எனக்கு தேவையான ஒவ்வொரு நன்மையையும் அவ்வப்போது ஆண்டவர் அருளி செய்வார். பொறுமை, பொறுமையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஒரு திராட்சை பழத்தை சிறு பிள்ளை சாப்பிடுவதற்கும் பெரியவர் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம். சிறு பிள்ளை அப்படி அதை வாயில் எடுத்து போட்டு சவ என்று சவிச்சு துப்பிரும். கசந்து கிடக்கிறது அந்த திராட்சை பழம். ஏன்? உள்ள ஒரு விதை இருந்தது. பிள்ளைக்கு பொறுமை இல்லை, தின்னறணும் என்று சொல்லி அது சவ என்று சவித்த பொழுது உள்ளே இருந்த விதை கசப்பை ஏற்படுத்துகிறது, பிள்ளை துப்புகிறது. ஆனால் பெரியவர் திராட்சை பழத்தை எப்படி சாப்பிடணும் அவருக்கு தெரியும். அதை எடுத்து வாயிலை போட்டு குதப்பி பற்களால் நாக்கால் விதைகளை எல்லாம் எடுத்து வெளியே ஒன்றொன்றாக வைத்து திரும்ப சாப்பிடும்போது சற்று நேரமாகிறது. ஆனால் பொறுமையோடு சாப்பிடும் பொழுது திராட்சை பழம் சுவை தருகிறது. நம்முடைய ஜீவியம் சுவையோடு ருசியோடு விளங்க வேண்டும் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை காலமெல்லாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து பொறுமையோடு வாழ வேண்டும். கர்த்தரே நமக்காக எத்தனையோ வேளைகளிலே பொறுமையோடு இருந்திருக்கிறாரே. நாம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆண்டவர் பொறுமையோடு இருந்தார். பல சூழ்நிலைகளிலே நம்முடைய தப்புக்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் அவற்றிற்கு ஏற்ப ஆண்டவர் நமக்கு அடி கொடுக்காமல், தண்டனைகள் வழங்காமல் எத்தனை காலமாக ஆண்டவர் பொறுமையோடு இருந்து இன்றைக்கு மனம் திரும்பி விடுவான், நாளைக்கு மனம் திரும்பி விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருந்தாரே. அதுபோல நாமும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருப்பதிலே அதிக பலன் உண்டு. முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவையாக இருந்தது. காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேளை வரப்போகிறது. ஆண்டவர் நாள் வரும். ஆண்டவர் குறித்த நிச்சயமான மணித்துளி வரும். அதுவரை காத்திருந்து கர்த்தர் சித்தமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பொறுமையோடு காத்திருந்து ஜபத்திலே தரித்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. காத்திருந்து பொறுமையோடு வாழ்வது மட்டுமல்ல, ஜபிக்க வேண்டும். பெரிய பெரிய காரியங்களுக்காக மட்டுமல்ல, சின்ன காரியங்களுக்காகவும் ஆண்டவரிடத்தில் ஜபிக்க வேண்டும். பெரிய காரியங்கள், பெரிய தேவைகள், சொத்து காரியங்கள், பண காரியங்கள், வருமான காரியங்கள், இன்னும் பிள்ளைக்கு வரன் பற்றிய காரியங்கள், விசா கிடைக்கக்கூடிய காரியங்கள்,
பெரிய காரியங்கள், போலீஸ் கேஸ், லீகல் மேட்டர், இதற்காக மட்டுமல்ல, சாதாரண காரியங்களுக்கு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தீக்குச்சியை வைத்து அடுப்பை பற்ற வைக்கிறீர்களோ, ஒருவேளை ஒரே குச்சியிலே நெருப்பு எரியாது. 1 2 3 என்று சொல்லி தீக்குச்சி வேஸ்டானது மாதிரி தெரியும். இருந்தாலும் ஜெபியுங்களேன். ஆண்டவரே, தீக்குச்சி எடுக்கிறேன், தீப்பெட்டியிலே நான் கொளுத்த போகிறேன், அது உடனடியாக எரியத்தக்கதாக உதவி செய்யும். சின்ன சபந்தான், சின்ன காரியம்தான். ஆனாலும் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. புதுப்பாடல், இன்றைக்கு எழுதக்கூடிய புதுப்பாட்டு நாளைக்கு பழசாகிவிடும். அப்படின்னா கர்த்தருக்காக புதுப்பாட்டை பாடுவது என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், புதிதாக ஆண்டவர் நமக்கு வழங்கக்கூடிய அனுபவங்கள், புதிதாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நன்மைகள், இவற்றின் அடிப்படையிலே பாடல்களை எழுத வேண்டும், பாடல்களை பாட வேண்டும். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு எழுதப்படக்கூடிய புதுப்பாட்டு அடுத்த மாதத்திலே பழசாகிவிடும். எனவே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய புதிய அனுபவங்களின் அடிப்படையிலே, புதிய விளக்கங்களின் அடிப்படையிலே, புதிய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலே பாடல்கள் எழுதப்பட்டு பாடப்பட வேண்டும் என்பதுதான் வேத போதனையின் விளக்கமாகும். இந்த 4ஆம் வசனத்திலே ஆண்டவரையை சார்ந்து ஜீவிக்க வேண்டும், மனிதர்களை அல்ல, கர்த்தரையை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படியாக நாம் வாழும் பொழுது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஐயா, காத்திருக்குதுயா ரொம்ப கஷ்டமா இருக்கையா. காத்திருப்பது என்பது சோம்பேறித்தனம் அல்ல, காத்திருப்பது என்பது கவலையீனம் அல்ல, காத்திருப்பது என்பது அனாவசியமாக நேரப்போக்கு அல்ல. காத்திருப்பது என்பது கர்த்தர் செயலாற்றுவார் என்று எண்ணி நம்பி ஆண்டவருடைய திவ்ய வேலைக்காக, திவ்ய செயலாற்றுதலுக்காக பொறுமையோடு தரித்தரித்தல். எப்படியும் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பொறுமையாக தரித்தரித்தல். ஆக முதலாவதாக ஆண்டவர் செய்த எண்ணிறந்த நன்மைகள், இரண்டாவதாக ஆண்டவருக்கு விரோதமாக செய்த எண்ணிறந்த தீமைகள், அது மட்டுமல்ல நமக்கு எதிராக வரக்கூடிய எண்ணிறந்த தீமைகள். 12ஆம் வசனம் முதலாக பாருங்கள். 12ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 40:12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருந்தது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக எண்ணிறந்த நன்மைகள், இப்பொழுது எண்ணிறந்த தீமைகள். அந்த தீமைகள் 2 வகைப்படும் என்று சொல்லி 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். 12:13 பாவங்கள், 14:15 பகைவர்கள். பாவங்களால் வரக்கூடிய தீமைகள், பகைவர்களால் வரக்கூடிய தீமைகள், 2 தீமைகளும் எண்ணிலடங்கா தீமைகளாக விளங்குவதாக சங்கீதக்காரன் அறிவிக்கிறான். 2 தீமைகளை மேற்கொண்டு வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். முதலாவதாக பாவங்களால் வரக்கூடிய தீமைகள், செய்த பாவத்திற்கு தண்டனை, நாம் பழகக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களுக்கு தண்டனை, பாவங்களுக்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பாவம் ஒரு பாம்பு போல. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் என்ன சொல்வீர்கள்? குட் மார்னிங் பாம்பு, அப்படியா சொல்வீங்க? இல்ல, அதை அடிச்சு தூக்கி வெளியே போட்டால் வெளிய நிம்மதி இல்லை. பாவம் ஒரு பாம்பு மாதிரி. பாம்போடு பழகேல், பாவத்திடம் பழகேல். பாவத்திற்கு விலகி தேவனை வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு, கர்த்தர் என்னுடைய இரட்சகர் என்ற வசனங்களை நினைவு கூர்ந்து அவருடைய ரட்சிப்புக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்து சிலுவையில முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு வாழும் பொழுது பாவங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து விடுதலை. இரண்டாவதாக பகைவர்களிடமிருந்தும் விடுதலை என்று சொல்லி 14ஆம் 15ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக நாம் மறைந்திருக்கும் பொழுது பொல்லாங்கு நம்மை தொடாது.
பொல்லாங்கு நம்மை அணுகாது. இரத்த கொட்டைக்குள்ளாக நாம் ஒளிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, சுத்திகரிக்கும் தெய்வம், சுகப்படுத்தும் தெய்வம் நம்மை சுபிட்சமாகவும் காத்து கொள்வார். பகைவர்களுக்கு மிஞ்சிய ஆண்டவர், அவர்களுக்கு மேல் வல்லமை கொண்ட ஆண்டவர், அவர்களை எதிர்த்து ஜெயித்த ஆண்டவர். இதோ உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. எந்த பகைஞனாக இருந்தாலும் சரி, அந்த ஆள் கிறிஸ்துவால் தோற்கடிக்கப்பட்டவன். தோற்கடிக்கப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் துவளாமல் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம், இதற்குள்ளாக நம்முடைய ஜீவியம் காக்கப்படும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆக பாவத்தினாலே வரக்கூடிய தீமைகள், பகைவர்களாலே வரக்கூடிய தீமைகள், இவற்றினின்று ஆண்டவர் விடுவிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட தீமைகள் எண்ணிறந்த அளவில் விளங்குகிறதா? எந்த ஒரு தீமையும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்காது, ஓடிவிடும். எனவே கர்த்தருக்குள்ளாக அடங்கி வாழுங்கள். அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவியுங்கள். ஐயா, ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்பது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சித்தம். The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, அந்த வசனங்களின் வழிகளிலே நீங்கள் நடக்க உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்கிறீர்கள். சந்தோஷமாக, சமாதானமாக வாழ்வீர்கள். ஆக முதலாவதாக எண்ணிறந்த நன்மைகள், இரண்டாவதாக எண்ணிலடங்கா தீமைகள், மூன்றாவதாக என் மேல் நினைவாயிருக்கக்கூடிய கர்த்தர், என் நினைவாயிருக்கக்கூடிய கர்த்தர். அதை குறித்து 16, 17 வசனங்களிலே பார்க்கிறோம். 11 அதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக 11 வாசித்துக் கொள்வோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. 16 உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கடைசி வசனம், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவர், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். என்ன வாசித்தோம்? என் மேல் நினைவாயிருக்கக்கூடிய ஆண்டவர், உங்களை மறவாமல், உங்களை கைவிடாமல் 24 மணி நேரமும் கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றி உங்கள் மேல் நினைவாயிருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் உங்களை ஆதரிக்கிறார். ஐயா, ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்காரையா? நிச்சயமா. அண்ட சராசரங்களை படைத்தவர், அகில உலகத்தையும் படைத்தவர், கோடிக்கணக்கான மக்களை சிருஷ்டித்தவர் உங்கள் மேல், தனிப்பட்ட உன்மேல் நினைவாயிருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி அந்த 17 வசனத்திலே நாம் பார்த்தோம். ஆமா, ஆண்டவர் நம்மேல் என்ன என்ன நினைக்கிறார், எப்படி நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், முதலாவதாக தனிப்பட்ட அளவிலே தெய்வம் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பேர் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். உங்களுடைய டெலிபோன் நம்பர் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். உங்கள் தலைமயிர் எல்லாவற்றையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறாரா? ஆமா. உங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? ஆமா. உங்கள் மேல் தனிப்பட்ட அளவிலே நினைவாயிருக்கக்கூடிய தெய்வம். அது மட்டுமல்ல, உங்கள் மேல் அன்பு கூர்ந்து அன்போடு நினைவாயிருக்கக்கூடிய ஆண்டவர். ஆண்டவர் ஒரு போலீஸ்காரர் அல்ல, ஆண்டவர் பிதாவானவர். ஆண்டவர் ஒரு நண்பர், முக்கியமான நண்பர், நமக்காக ஜீவனை கொடுத்த நண்பர், நம்முடைய மேய்ப்பர். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. நமக்காக ஜீவன் தந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மேல் அன்பு கூர்ந்து நினைவாய் இருக்கிறார். தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யார் மேல்? உங்கள் மேல். ஆக முதலாவதாக தனிப்பட்ட அளவிலே நினைவாய் இருக்கிறவர், இரண்டாவதாக நம்மில் அன்பு கூர்ந்து நினைவாயிருக்கிறவர், மூன்றாவதாக நம்மிடத்திலே ஞானத்தோடு நம்மிடத்திலே நினைவாயிருக்கிறவர். ஞானத்தோடு, அறிவோடு, புத்தி கூர்மையோடு, கவனத்தோடு ஆண்டவர் நம்மை கவனித்து அன்பு கூறுகிறார்.
நம்முடைய வருங்காலம் அவருடைய கையில இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. எரேமியா 29:11 நான் வாசிக்கும் பொழுது, நல்ல எண்ணங்கள் உள்ள ஆண்டவர், நம்மில் மனதாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்காக என்னென்ன நினைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நன்மையாக செய்து முடிக்கக்கூடிய தெய்வம். ஞானமுள்ள ஆண்டவர், கருத்தாக நம்மை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர். நமக்கு 2 கண்கள், அவருக்கு 7 கண்கள். நம்மேல் கருத்தாக பார்த்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறவர். நமக்காக திட்டங்கள் வகுக்கக்கூடிய தெய்வம். என்னென்ன திட்டங்களை நாம் வகுக்கிறோமோ, ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமில்லாத திட்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து எதையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் வரை இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல மாட்டோம். நம் பேரிலே நினைவாயிருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். அதற்காக ஆண்டவருக்கு எத்தனை ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், எவ்வளவு நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நன்றியோடு ஜீவிக்கிறீர்களா? ஆண்டவரை நம்புகிறீர்களா? ஆண்டவர் வேல் பற்றுறுதி கொண்டு அவரை பற்றி பிடித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவர் அபரிமிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் 24 மணி நேரமும் உங்களுக்காக வாழக்கூடிய தெய்வம். ஏனென்றால் உங்களை தம்முடைய சாயலிலே ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய இரத்தத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சுதந்திரங்களுக்கு நீங்கள் பாத்திரர். இதெல்லாம் உங்களுடைய சொந்தம். உங்கள் மேல் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஆண்டவர், ஐயா சில காரியங்களை நான் விரும்புகிறேன், சில காரியங்களுக்காக நான் பொருத்தனை பண்ணி போராடி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அதெல்லாம் இன்னும் நடக்கலையா, என்னையா செய்ய? எரேமியா 29:11 பாராமல் படியுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். உங்களுக்காக எழுதப்பட்ட வசனம், மனப்பாடம் பண்ணுங்கள். அவ்வப்போது அந்த வசனத்தை சொல்லி சொல்லி பாருங்கள். என்ன வசனம்? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் மேல் நினைவாயிருக்கக்கூடிய ஆண்டவர், எண்ணிறந்த நன்மைகள் எண்ணிறந்த தீமைகள் வந்தாலும் பாவங்கள் பகைகள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஆண்டவர். மேலாக என் மேல் 24 மணி நேரமும் நினைவாக இருக்கக்கூடிய தெய்வம். நான் என்ன விரும்புகிறேனோ, என்ன முடிவை எதிர்பார்த்திருக்கிறேனோ அதை ஆண்டவர் தருவார். அது தீமையாக இருக்காது, அது நன்மையாக இருக்கும். அந்த முடிவு உங்களுக்கும் சொந்தமாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எண்ணிறந்த நன்மைகளை நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் எண்ணிறந்த ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் சுவாமி. எண்ணிறந்த தீமைகள் அவ்வப்போது எங்களை சூழும் பொழுது கர்த்தாவே, அவையெல்லாம் எங்களுடைய பாவங்களினாலே உண்டானவை என்றால் அந்த பாவங்களை நாங்கள் விட்டு விட்டு மனம் திரும்பி உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அந்த எண்ணிறந்த தீமைகள் பகைவர்களால் வரும் என்றால் கர்த்தாவே, உமக்குள்ளாக நாங்கள் பதுங்கி கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்று நாங்கள் பாடியிருக்கிறோமே. எனவே கர்த்தாவே, உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்களுக்கும் நீர் உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கக்கூடிய கர்த்தாவே, நாங்களே எங்களை மறந்து 6 மணி முதல் 8 மணி வரை தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உறங்காமலும் தூங்காமலும் எங்கள் மேல் நினைவு கூறும் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு துதியை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நினைவுகள், எங்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய நினைவுகள் தீமையானவை அல்ல, நன்மையானவை. அதற்காக மீண்டும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.